போல பிரகாசமான சூரிய ஒளி அனைவரின் கண்களையும் பாதிக்கவில்லை. அதை அதிக நேரம் விடாமல் பார்க்க முடிந்தது. விழித்திரையை சேதப்படுத்தாமல் ஒளி பிரகாசித்தது. அங்கிருந்த பலர் அந்த காட்சியை விவரித்தனர். சூரியன் சக்கரம் போல் பிரகாசித்தது. வானவில்லின் அனைத்து வண்ணங்களையும் எடுத்துக்கொண்டது. அங்கு கூடியுள்ள அனைவரின் முகங்களும் ஆடைகளும் வானவில்லின் வண்ணமாய் ஜொலித்தன என மரியா டோ கார்மோ சாட்சியளித்தார். மரியா கோடின்கோ என்ற பொறியாளரும் சாட்சி சொன்னார். இப்படி ஒரு நிகழ்வு என் வாழ்நாளில் காண்பது அரிது என. எனது சூட் ஒரு நொடியில் காய்ந்து விட்டது என ஜான் கரேரோ சாட்சி சொன்னார். அந்த சாட்சிக்கு பின் அந்த காட்சிகளை கண்ட பலர் விசுவாசத்தில் உறுதியாகி மனம் மாறினர். அந்த கூட்டத்தில் ஒரு பெண்ணை காண இவ்வளவு பேரா என கேலி செய்தார். இப்போது நடுநடுங்கி சூரியனை நோக்கி சேற்றில் விழுந்து முழங்காலிட்டு கடவுளிடம் அழுதார் ஃபாதர் லூரன்சோ. வானத்தின் பிரம்மாண்டத்தில் அன்னை மறைந்த பிறகு சூரியனுக்கு அருகில் புனித சூசையப்பர் குழந்தை இயேசுவுடன் இருப்பதையும், நீல நிற மேலங்கியுடன் வெள்ளை நிற ஆடையுடன் நம் அன்னை காட்சி தந்தார். புனித சூசையப்பரும் குழந்தை இயேசுவும் தங்கள் கைகளால் உலகை ஆசிர்வதித்தனர். பின் இந்த காட்சி மறைந்ததும் வியாகுல அன்னையும் இயேசுவும் உலகை ஆசிர்வதிப்பது போல் காட்சி தந்தனர். கடைசியாக கார்மேல் மலையில் அன்னை போல காட்சி தந்தார். இவை நிகழ்ந்த பின் கூட்டத்தில் உள்ளவர் லூசியை தனது தோள் மேல் தூக்கி கொண்டு பத்திரமாக கூட்டிச் சென்றார். லூசியா உரத்த குரலில் ஜெபமாலை ஜெபிக்கப்பட வேண்டும். ஜெபமாலையின் ரகசியங்களாக சந்தோஷம், துக்கம், மகிமை என எடுத்து காட்டப்பட்டது. லூசியா அனைவரை பார்த்தும் மனம் திரும்புங்கள், கடவுளிடம் திரும்புங்கள், பாவத்திலிருந்து தப்பி ஓடுங்கள், தவம் செய்யுங்கள், கடவுளை இனியும் புண்படுத்தாதீர்கள், அவர் ஏற்கனவே புண்பட்டிருக்கிறார் என்று உரத்த குரலில் கூறினார். மரியே வாழ்க.